திருப்பாவை 23ஆம் பாசுரத்தில் ஆண்டாள் சிங்கத்தின் எழுச்சியை எடுத்துக்காட்டாகக் கொண்டு கண்ணனை தன் கோவிலிலிருந்து எழுந்து பக்தர்களின் பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டு அருள் செய்யுமாறு அழைக்கிறார். பக்தியின் முழுமை பகவானின் அருளை பெறும் தகுதி என்பதை தெளிவாக கூறும் பாடல் இது. திருப்பாவை 23ஆம் பாசுரம். மாரி மலைமுழைஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்தூதரி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலேனி பூவைப்பூ வண்ணா ஊன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்பு உடைய சீரிய சிங்கா தனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பாசுரத்தின் அடிப்படை பொருள். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை மலை சிங்கத்துடன் ஒப்பிட்டு அவனின் வீரத்தையும் மகத்துவத்தையும் விவரிக்கிறார். கண்ணனை தன் பக்தர்களின் வேண்டுகோள்களை கேட்டு அவற்றை நிறைவேற்றும் பொறுப்புணர்ச்சியுடனும் கருணையுடனும் வரவேண்டும் என்று அழைக்கிறார். பாசுரத்தின் பாகங்கள். மாரி மலைமுழைஞ்சில் மன்னிக் கிடந்துறங்கும். மழைக்காலத்தில் மலைகளின் குகைகளில் அமைதியாக உறங்கும் சிங்கத்தை பற்றி முதலில் குறிப்பிடுகிறார். மழைக்காலத்தில் மலைகள் மூடுபனியில் மூடப்பட்டிருக்கும், குகைகள் குளிர்ச்சியுடனும் அமைதியுடனும் இருக்கும். அந்த சூழலில் சிங்கம் தன் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்கும். இங்கு மழைக்காலம் பகவான் கண்ணனின் தனிமையை தெய்வீக நிலையினை சித்தரிக்கிறது. ஆண்டாள் கண்ணன் தனது கோவிலின் குகையில் அமைதியாக இருக்கிறான் என்பதை கூறுகிறார். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து தூக்கம் கலைந்து விழித்துக்கொண்ட சிங்கம் அதன் கண்களில் தீவிழியை போல் பளிச்சிடும். இது சிங்கத்தின் வீரத்தையும் ஜாகரூகதையும் சித்தரிக்கிறது. அதேபோல கண்ணன் பக்தர்களின் அழைப்பை கேட்டு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று கூறுகிறார். வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்தூதரி. தூக்கத்திலிருந்து எழுந்த சிங்கம் தன் உடல் முழுக்க உள்ள முடிகள் நிமிர்ந்து சுழற்றுகிறது. இது சிங்கத்தின் சக்தியையும் அதன் எச்சரிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. கண்ணன் தனது தெய்வீக ஆற்றலை வெளிப்படுத்தி பக்தர்களின் பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்பதை குறிக்கிறது. மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு சிங்கம் முழுமையான வீரத்துடன் எழுந்து முழக்கம் எழுப்புகிறது. முழக்கம் சிங்கத்தின் தனித்தன்மையையும் அதற்குரிய தலைமை தன்மையையும் குறிக்கிறது. இது கண்ணனின் தெய்வீக செயல்பாட்டிற்கான சின்னமாகவும் கருதப்படுகிறது. போதருமா போலேனி பூவைப்பூ வண்ணா. அந்த மலைச்சிங்கம் போலவே கண்ணனும் தன் அழகிய காயாம்பு போன்ற நிறத்துடன் பூவைப்பூ வண்ணம் பக்தர்களிடம் வரவேண்டும். காயாம்பு வண்ணம் பகவான் கண்ணனின் பரம அழகை குறிக்கிறது. அவரது பரம கருணையும் அருளையும் உணர்த்துகிறது. கோயில் நின்று இங்கனே போந்தருளி. கண்ணன் தனது கோவிலிலிருந்து புறப்பட்டு பக்தர்களின் இடத்திற்கு வந்து அருள் புரிய வேண்டும். கோயில் என்றால் கண்ணன் தன் தெய்வீக இருப்பிடத்தில் இருந்து உலகில் இறங்கி வரும் நிகழ்வாக கொள்ளலாம். கோப்பு உடைய சீரிய சிங்கா. கண்ணனை சீரிய சிங்கம் என்று கூறி அவனது நிதானத்தையும் ஆற்றலையும் வணங்குகிறார். கண்ணன் தனது தெய்வீக மண்டலத்தில் இருந்த அடக்கம் மற்றும் சீரிய செயல்பாட்டுடன் அவனது பக்தர்களின் தேவைகளை கவனிக்க வேண்டும். தனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அவனது அரியணையில் அமர்ந்து பக்தர்கள் கூறும் பிரச்சனைகளை ஆராய்ந்து தீர்வு அளிக்க வேண்டும். இது பகவான் மற்றும் பக்தன் இடையிலான உறவை வெளிப்படுத்துகிறது. அருளேலோர் எம்பாவாய். கண்ணன் தனது அருளால் பக்தர்களின் அனைத்து இக்கட்டுகளையும் போக்க வேண்டும் என்பதே ஆண்டாளின் இறுதி வேண்டுகோள். பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனை அழகிய முறையில் அழைக்கிறார். கண்ணன் தனது பக்தர்களின் அழைப்புக்கு பதில் கூறுவது அவசியம் என்பதை தெளிவாக கூறுகிறார். மலைச்சிங்கத்தை கண்ணனுடன் ஒப்பிட்டு அதன் வீரத்தை கண்ணனின் தெய்வீக ஆற்றலுடன் இணைத்து கூறுகிறார். பக்தர்கள் தங்கள் தேவைகளை பகவானிடம் வெளிப்படுத்தும் போது அவர் நிச்சயமாக அவர்களுக்கு உதவுவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். பகவான் தனது பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதே அவரது கடமை என்று ஆண்டாள் கூறுகிறார். மலைச்சிங்கம் இயற்கையின் சக்தியையும் வீரத்தையும் குறிக்கிறது. அது எப்படி தன் குகையில் இருந்து வெளியேறி எல்லையை காக்கும் என்று கண்ணனின் கருணையும் ஆற்றலையும் விளக்குகிறார். பகவான் தனது கோவிலில் இருந்து புறப்பட்டு தனது பக்தர்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்வது முக்கியமாக பேசப்படுகிறது. கோவில் என்பது பகவான் அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, அது அவரின் கருணை தங்கியுள்ள இடமாக கொள்ளப்படுகிறது. ஆண்டாள் கண்ணனை அழைத்து தனது மனப்பூர்வ பக்தியை வெளிப்படுத்துகிறார். திருப்பாவையின் 23ஆம் பாசுரம் ஆண்டாளின் தீவிர பக்தியையும் பகவானின் அருளுக்காக அவர் காட்டும் ஆவலையும் வெளிப்படுத்துகிறது. சிங்கத்தின் இயல்பை எடுத்துக்காட்டி கண்ணனை அழைக்கிறார். இது பக்தர்கள் தங்கள் தேவைகளுக்காக
பகவானிடம் வேண்டிய பாங்கையும் அவரிடம் நம்பிக்கையும் முக்கியமென விளக்குகிறது.